தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து சென்னை முகப்பேரில் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னை முகப்பேரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை மகாத்மா காந்தி பெயரை நீக்கியது. மேலும் இந்த திட்டத்தை உடைய நோக்கத்தை சிதைக்கக்கூடிய வகையில் பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முகப்பேரில் பாத யாத்திரை தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த வாரம் பல்லாவரத்தில் இதே விவகாரத்தை முன்வைத்து பாத யாத்திரை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது KC வேணுகோபால் தலைமையில் இந்த பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் முகப்பேரில் இருக்கக்கூடிய தனியார் மகாலில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் புதிதாக 71 மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். இதனுடன் மொத்தம் 77 மாவட்ட தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை உள்ளிட்டவை தொடர்பாக பேசப்பட இருக்கிறது. இதில் KC வேணுகோபால் பங்கேற்று பேச இருக்கிறார். இந்த இரண்டு நிகழ்விலும் கலந்து கொள்வதற்காக இன்று காலை சென்னை வந்த KC வேணுகோபால் பாண்டிச்சேரி சென்று அங்கு பாத யாத்திரையில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது சென்னை முகப்பேரில் நடைபெற்று வரக்கூடிய பாத யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலும் KC வேணுகோபால் பங்கேற்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.